கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய நாம் கடந்து செல்ல போறோம். கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, உம்முடைய அன்பின் பாதத்தில், உம்முடைய கிருபையின் கரத்தில் நாங்கள் ஒருமிக்க நாங்கள் கடந்து வருகிறோம்ப்பா. இன்றைய நாளில் ஆண்டவரே, நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தைகளோடாய் கர்த்தனை இடைவிடும்படி ஜெபிக்கிறோம். நீ சொன்ன வார்த்தைகளை சரியானபடி சரியான நிலையில ஆண்டவரே அச்சு பிசகாதபடி எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க எனக்கு பலன் தான். என் சுயத்தை எடுத்து போடும். அதை கேட்கிற பிள்ளைகள் அதற்குள்ளே தங்களை ஒப்பு கொடுக்க பலன் தான். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். ரோமர் 14 அதிகாரம் 18 வசனம். இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருப்பான் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கு பிரியன், மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவன். நாம் தேவனோடு கொண்டுள்ள ஒருவேளை ஐக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கை, அல்லது அடுத்த கோணத்தில் பார்த்தா பரிசுத்த வாழ்க்கை. இப்படி நீங்க எதை வேண்டுமானாலும் நீங்க நினைக்கலாம், எதை வேண்டுமானாலும் நீங்க சொல்லலாம். அது ரெண்டுமே எப்படி பிரதர், ஒன்லி தேவனோடு நமக்கு இருக்கிற உறவு மாத்திரமா அப்படி கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. தேவனோடு கூட நமக்கு இருக்கிற உறவும் மற்ற மனிதர்களோடு நமக்கு இருக்கிற உறவும் தான் சேர்ந்துதான் நம்முடைய வாழ்வை கட்டமைக்கிறது. இப்ப தேவன் என்ன பிரியப்படுகிறாரு பிரதர்? எனக்கு முன்பதாய் உண்மை உள்ளவனாய், எனக்கு முன்பதாய் பரிசுத்தம் உள்ளவனாய், எனக்கு முன்பதாய் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவனாய் அப்படி நின்னா மாத்திரம் போதுமா அப்படி தேவன் விரும்புறாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. எனக்கு மற்ற மனுஷர்களோடு இருக்கிற உறவும் தேவனாய் கர்த்தர் ஒருவேளை எதிர்பார்க்கிற ஒன்றாய் இருக்கிறது. இப்போ மற்ற மனிதர்களோடு எனக்கு இருக்கிற உறவு என்னுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கும் என்னுடைய தெய்வீக தன்மைகளுக்கும் எனக்குள்ளே தேவனாய் கர்த்தர் செயல்படுவதற்கும் ஒரு ஆணிவேரா இருக்கிறது என்பதுதான் இந்த செய்தியினுடைய சாராம்சம். நான் யாருன்னு கர்த்தருக்கு தெரியும், அவருக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லுகிறவன் ஒரு போலியான கிறிஸ்தவன் என்பது மிகப்பெரிய உண்மை. நம்முடைய வாழ்வு என்பது கர்த்தருக்கு தெரிஞ்சா மாத்திரம் போதுன்னு சொல்றான்னா அவன் பொய்யன். வேத வசனம் என்ன சொல்லுகிறது? மற்றவர்களும் அறிந்திருக்கிற, மற்றவர்களால் அறியப்பட்டிருக்கிற ஒரு நபராக நீங்களும் நானும் இருக்கணும் தேவன் விரும்புகிறார். இப்ப மனுஷரால் அங்கீகரிக்கப்படுகிறத்தக்கதான ஒரு நிலையுள்ள ஒரு வாழ்க்கை. ஒருவேளை அந்த முதல் வரியை வாசித்த உடனே இவைகளால் ஊழியம் செய்கிறவன் சொல்லி ஊழியத்துக்குள்ள போயிடாதீங்க. இங்க எல்லா தேவ பிள்ளைகளுக்கும், ஊழியக்காரன் உட்பட, விசுவாசிகள் உட்பட, மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்ப எல்லா மனுஷனும் அங்கீகரிப்பானா பிரதர்? அது கொஞ்சம் கஷ்டம். சத்துருக்கள் நம்மை அங்கீகரிப்பார்களா பிரதர்? இல்லவே இல்லை. சத்துருக்கள் எப்பொழுதும் பாத்தீங்கன்னா நம்ம இடத்துல இருக்கிற குறைகளை கண்டுபிடித்து தேடுகிறவர்கள். சத்துருக்களை திருப்திப்படுத்த முடியாது. அப்ப என்னை பயக்கிற சத்துருக்கள் உலகத்துல நிறைய பேர் இருந்துட்டே இருப்பாங்க. அதான் உங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அவர்களால் நீங்க அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறீங்களா என்பது முக்கியமானதல்ல. ஆனா எல்லாருமே எவனுமே எனக்கு உலகத்தில் இல்ல பிரதர்னா ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அப்ப என்ன ஒரு வாழ்க்கை வாழுகிறீர்கள் என்பது மிக முக்கியமானது ஒரு கேள்விக்குறி. கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது புறஜாதி மார்க்கத்தாரை போல அல்ல. புறஜாதி மார்க்கத்தார் நான் முக்தி அடைஞ்சிட்டேன், இறைவனை கண்டுட்டேன்னு சொல்றவன் சாமியாரா போயிருவான். சாமியாரா போய் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிடுவான். எங்கேயோ ஒரு குகையிலோ அல்லது எங்கேயோ ஒரு மலையிலோ எங்கேயோ ஒரு இடத்துல போய் தன்னைத்தானே தனிமைப்படுத்துவான். அப்ப நான் நினைக்கிற சில சாமியார்லாம் அப்படி தனிமைப்படுத்தலைன்னா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கார்பரேட் சாமியார். அவங்க தனிமைப்படுத்த மாட்டாங்க. அவள் சாமியாரே கிடையாது. ஃபர்ஸ்ட் இப்ப கார்பரேட் சாமியார்னா ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லையா? என்ன லிஸ்ட்லாம் இருக்கும்? இன்னும் இந்தியா லெவல்ல எந்தெந்த சாமியார் இருக்கானவங்களோ எல்லாரும் வருவாங்க. இப்ப இவர்கள் தங்களை தனிமைப்படுத்த மாட்டார்கள். ஜனங்களை கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. அவங்களாம் தனிமைப்படுத்த மாட்டாங்க. ஆனா புறஜாதி மார்க்கத்தை சார்ந்த நிறைய சாமியார் முக்தி அடைஞ்ச நினைக்கிறவன், அவங்க பாஷையிலே சொல்றேன், ஐயா நான் இறைவனை கண்டுட்டேன்னு நினைக்கிறவன், இதெல்லாம் அவங்க பாஷை, கண்டுட்டேன்னு நினைக்கிறவன் தனிமைப்படுத்திக் கொள்றான், மலை குகையில எங்கேயும் போய் உட்கார்றான். ஆனா தேவன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய தனிமைப்படுத்துவதில் வைக்கல, மக்களோடு மக்களை தான் வைத்தார். நீங்கள் பூமிக்கு என்னவா இருக்கிறீர்கள்? உப்பா இருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு ஒளியா இருக்கிறீர்கள். அப்ப நான் என்னதான் ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில மேம்பட்டவனா இருந்தாலும் என்னுடைய உறவு யாரோடு? உலகத்தில் இருக்கிற
மக்களோடு. அதை நீங்க விளங்கி கொள்ளணும். கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, ஐயா நீ ஒரு தனி மனிதனா ஒதுக்கப்பட்டவனா எங்கேயோ ஒதுங்கி போய் நீ பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியுமானா வர முடியாது. எனக்கும் மற்றவர்களோடு இருக்கிற உறவு என்பது துண்டிக்கப்படாதது. ஒரு காலத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக மக்களுக்கு பாதகமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு மக்களுக்கு சாதகமாய் நடப்பான். அவ்வளவுதான் வித்தியாசம். மக்களுக்கு சாதகம் என்னது? மக்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழுவான். அதான் ரட்சிப்பினுடைய அடையாளம். அப்போ தேவனா இங்க அழகாய் சொல்லப்படுகிறது, தேவனுக்கு பிரியமானவன், மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவன் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் தான் உங்களோடு கூட இன்றைக்கு நான் பேசும்படியாக நான் விரும்புகிறேன். நம்முடைய உறவு என்பது ஒன்று தேவனோடு, இரண்டாவது மற்றவர்களோடு. இந்த இரண்டு நிலைகளையும் நாம் சரியானபடி விளங்கிக் கொள்ள வேண்டும். எக்ஸாம்பிள் பைபிள்ல நிறைய இருக்கு. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவேளை அந்த மலை பிரசங்கத்தில் என்னெல்லாம் பண்ணாரு கேட்டீங்கன்னா, ஒரு 7 காரியத்தை நான் எடுத்தேன். அதுல என்ன சொன்னாரு பார்க்கலாமா? உங்களுக்கு வேகமா கடகடன் அந்த வசனத்தை மட்டும் நான் வாசிக்க போறோம். 1 மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன். அப்ப நல்லா கவனிங்க, கோபத்தை குறித்து தேவனாய் கர்த்தர் பேசுகிறார். பேசும்போது சொல்லுகிறார் நியாயமில்லாத கோபம். அப்ப நியாயத்தின்படி வர்ற கோபமும் என்ன செய்யும்? இயேசுவானவர் கோபப்பட்டாரா? பட்டதே இல்லையா? பட்டாரா? இல்ல, கோபப்பட்டாரு. அந்த ஆலயத்தில் ரொம்ப கோபப்பட்டாரு. வசனம் நமக்கு சொல்ல, அந்த நரிகிட்ட போய் சொல்லுனாரு. அதெல்லாமே கோபத்துக்கு உதிர்க்கப்பட்ட வார்த்தை தான். பார்வனை சொல்லுமே, அந்த நரிகிட்ட போய் சொல்லு அப்படின்னாரு. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்கும். ஆனா அந்த கோபம் எவ்வளவு நேரம் என்பது நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று. அந்த கோபம் கொலை செய்யப்படுற அளவு கோபமா, மன்னிக்கிற அளவுக்கான கோபமா? அது அடுத்த கொஸ்டின் வருது இல்லையா? இயேசுவானவர் கோபப்பட்டார், நான் என்னுடைய கோபத்தை நியாயப்படுத்த முடியாது. இயேசுவானவர் கோபப்பட்டு அவருக்கு எவ்வளவு நேரம் கோபம் நீடித்தது? ஒரு மனுஷன் மேல கோபப்பட்டாருன்னு அந்த கோபம் அவருக்கு எவ்வளவு நேரம் நீடிக்கும்? அந்த மனுஷன் ஆண்டவரேன்னு சொல்ற வரைக்கும் தான், என்ன மன்னிச்சிருன்னு சொல்ற வரைக்கும் தான். அப்ப அந்த கோபத்தினால அவனை அழிச்சு போட்டுன்னு கர்த்தர் நினைச்சாரா பிரதர்? நினைக்கவே இல்லை. அப்படி ஆண்டவரே கர்த்தர் சொல்ல, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மலை பிரசங்கமே மற்றவர்களோடு நமக்கு இருக்கிற உறவை அடிப்படையாக கொண்டது என்பது நீங்க மறந்துடக்கூடாது. ரொம்ப அரசியல்வாதிகளும் நேசிக்கிற ஒரு பிரசங்கம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மலை பிரசங்கம் தான். அப்ப கோபத்தை குறித்து தேவன் பேசுகிறார். காரணம் இல்லாம கோபப்படாத சகோதரி மேல. 2வது பாருங்க 37ஆம் வசனம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கு. உண்மையை பேச கத்துக்கினார். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லி நான் சொல்றேன் ஐயா, ஒரு சம்பவத்தை மறைப்பது பொய் அல்ல, மாற்றி சொல்வதே பொய். மறைப்பது மறைக்க வேண்டியது மறைச்சுதான் ஆகணும். எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொன்னா வெட்டிக்கிட்டு செத்துருவாங்க. அதான் உண்மை. என்கிட்ட கூட நிறைய பேர் நிறைய காரியங்களை குறிச்சு சொல்லுவாங்க. சொல்லும்போது பாத்தீங்கன்னா அதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அந்த குறையெல்லாம் சொன்னா வெட்டிட்டு செத்துருவான். ஆனா நான் சொல்ல மாட்டேன். கடைசியில் அவர் 2 பேரும் சேர்ந்து நமக்கு எதிராக வருவான். நம்மகிட்ட அவ்வளவு பேசியிருப்பான். நான் சரி இவர்களுக்குள்ள ஏன் கலகத்தை உண்டாக்குவானே அப்படின்னு அமைதியா இருந்தா 2 சேர்ந்து ஒரு நாள் எதிர்த்து வரும். அப்ப தோணும் மாம்சத்துல, அப்பவே சொல்லிருக்கலாமோ. நல்ல கவனிக்க, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். இது மற்றவர்களோடு நமக்கு இருக்கிற உறவு உண்மையை அடிப்படையாக கொண்டது. 3வது பாருங்க 39ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோட எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறிந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை என்ன செய், திருப்பி கொடு அப்படின்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, தீமைக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். எப்பவுமே தேவனாத்தான் விரும்புவார். தீமைக்கு எதிராக நிக்காத. உன்னால் அந்த தீமையை சகிக்க முடியலன்னு என்ன செய்யணும்? விலகி போயிடணும். அந்த தீமைக்கு எதிர்த்து நிற்பதை தேவன் என்ன செய்வதில்லை, ஒரு நாளும் விரும்புவதில்லை. விலகி போயிருந்தா கர்த்தர் சொல்ற வார்த்தை, பிடிக்கலையே விலகிக்க, ஆனா எதிர்த்து நிக்காத, எதிர்த்து போராடாத. இது தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை. அப்ப தீமைக்கு என்ன செய்யாத, எதிர்த்து நிற்காத. ரொம்ப தெளிவா வசனம் நமக்கு போதிக்கிறது, தீமைக்கு என்ன செய்யாத, எதிர்த்து நிற்காத. அப்புறம் அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாமே. இப்பொழுது 44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை என்ன செய்யுங்க, சிநேகியுங்கள். அடுத்து சொல்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப கஷ்டமானது, ஆனா முயற்சி பண்ணுங்க.
சத்துருவுக்கு சிநேகிப்பது அவ்வளவு ஈஸியா பிரதர்? அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது. ரொம்ப 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 கஷ்டமானது. ஆனா முயற்சி பண்ணுங்க, நல்லா கவனிங்க. அதான் தேவன் நம்மகிட்ட விரும்புகிற ஒரு வார்த்தையா இருக்குது. ஏன்னா சத்துருக்களை பல சந்தர்ப்பத்தில் சிநேகிக்க முடியாது. சரிங்க, அதே ஆண்டுதான் சொன்னாரு சத்துருக்களை மன்னிங்கன்னு சொன்னாரு. அது அடுத்து பாருங்க என்ன சொல்ல பாருங்க. 6ஆம் அதிகாரத்தினுடைய 14-15 வசனங்கள். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் என்ன செய்வார்? அவர் மன்னிப்பார். உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். அப்ப நல்லா கவனிங்க, என் மன்னிப்பு, நான் தேவனிடத்தில் பெற வேண்டிய மன்னிப்பு நான் மற்றவங்களுக்கு மன்னிப்பதில் அடங்கி இருக்கிறது. யோபு குறித்து சொன்னேன், தனக்கு விரோதமாய் பேசின நண்பர்கள் தனக்கு விரோதமாய் பேசினதெல்லாம் மறந்து அவர்கள் சத்துருக்களாய் மாறின பிறகு அவர்களுக்காக ஜெபித்தான். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார், இரட்டிப்பான நன்மையை தந்தார். எப்தாவை குறித்து வேத வசனம் சொல்லுது, ஊரை விட்டே போன விரட்டினாங்க, ஓடி போனான். கடைசியில் ஆபத்து வந்தோன்னா அதே ஜனம் போய் வாயான்னு சொல்லி கூப்பிட்டது. மிஸ்பாவில் எல்லாவற்றையும் பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு எந்த மக்கள் ஊரை விட்டு விரட்டினாங்களோ அந்த மக்களுக்காக யுத்தம் பண்ண போனா யுத்தம். விளங்குதா? அந்த மக்கள் வாயா நீதான் ராஜா, நேரா வந்து அரியணையில் உட்காந்துக்கன்னு கூப்பிடல, என் சத்துருக்கெல்லாம் என்ன நெருக்குறாங்கன்னு எனக்காக யுத்தம் பண்ண வாங்கினாங்க. அப்போ மன்னிச்சு போனா எப்தா. அங்கதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தினுடைய ரகசியம் அடங்கி இருக்கிறது. இப்ப தேவன் அழகா தெளிவா நம்மகிட்ட சொல்ற வார்த்தையை கேட்டீங்கன்னா, மன்னிப்பதுல தான் தேவனாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம். தேவனிடத்துல நீங்கள் பெறுகிற மன்னிப்பு அடங்குறது. அப்புறம் பாருங்க 7ஆவதா என்ன சொல்ற பாருங்க, வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரத்தினுடைய 1 வசனம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடி மற்றவர்களே குற்றவாளிகள் என்று என்ன செய்யாதீங்க, தீர்க்காதிருங்கள். ரொம்ப தெளிவா வசனம் சொல்லி உடனே போய் ஜட்ஜ்மெண்ட் எழுதிராதன்றார். அவன் சரியில்லையவ சரியில்லாத அப்படி இது அப்படி, இந்த காரியம் அப்படிதான் நடந்தது தெரியுமா, இது இப்படித்தான் நடந்தது தெரியுமா, உடனே போய் எழுதுறது. அதுல அடுத்த வீட்டுல ஏதாவது நடந்துச்சுன்னா உடனடியா இவங்க என்ன பண்ணிடுறது, ஆரம்பிச்சிடுறது, தண்டோரா போடுறது. கர்த்தர் அழகா தெளிவா சொன்னாரு, நீ குற்றவாளியா தீர்க்கப்படாம இருக்கணும்னா மற்றவனும் தீர்க்காது. நியாய தீர்ப்பு உடனே 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 உடனே. அது அடுத்த வீட்டுல நடந்ததுன்னா இன்னும் குஷி. கர்த்தர் என்ன சொல்ல தெரியுமா, நீயும் நியாயம் தீர்க்கப்படாதபடின்னு என்ன அர்த்தம்னா, அடுத்த வீட்டுல நடக்கிற காரியத்தை பேசுறேன்னா உன் வீட்டுல அது எகையும் நடக்கும்னு அர்த்தம். உன் வீட்டுல நடக்காம போகாதுன்னு அர்த்தம். ஒருவனுக்கு வந்து கேன்சரை நான் குற்றப்படுத்துறேன்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் எனக்கு கேன்சர் வரலன்னு அர்த்தம். ஆனா வராதுங்கிற நிச்சயம் உண்டா? அதெல்லாம் கிடையாது. அப்போ யாரையுமே அவ்வளவு சீக்கிரம் என்ன பாவம் பண்ணானோ என்ன நடந்துச்சோ தெரியல, அது இப்படி ஆக்கும் இது அப்படி ஆக்கும் அப்படின்னு என்ன பண்றது, உடனே கிளம்பிட்டு போயிடுறது. அப்ப தேவன் அழகா தெளிவா சொல்ல நியாயம் தீர்க்காத, இதுவும் மனுஷரோடு இருக்கிற உறவுகளை குறித்து சொன்னதுதான். அதே 7ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனம். 6 நியாய தீர்ப்பை குறித்து பார்த்தோம். 7 என்ன சொல்லுது பாருங்க, வாசிக்கலாம். ஆதலால் மனுஷர்கள் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்க. அப்ப எல்லாரும் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் நீ விரும்புறியோ அதே நீ மற்றவர்களிடத்துல நடத்து. எவ்வளவு ஆழமான வார்த்தை பாருங்க. அவன் என்ன நேசிக்கல, அவன் எனக்கு இதை செய்யல, அவன் எனக்கு இதை செய்யலன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் சொல்ற, உடனேயே கேள்வி எழுப்புக, நீ அவளுக்கு நீ அவனுக்கு அதை செய்தாயா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. ஏன் அவசரத்துக்கு யாரும் வந்து உதவி செய்யல, நீ எவன் அவசரத்துக்கு உதவி செஞ்சிருக்கிற, அதுக்கு மேல பதில் சொல். இன்னைக்கு உனக்கு ஒரு அவசரம்னா எல்லாரும் வந்து உதவி செய்யற அளவு நீ யாருடைய அவசரத்துக்கு உதவி செய்திருக்கிறாய்? அந்த கேள்விக்கு பதில் சொல்லல. எவ்வளவு ஆழமான வார்த்தை பாருங்க. மனுஷன் உனக்கு என்ன செய்யணும் விரும்புறியோ அதை நீ அவனுக்கு செய். இதான் இருக்கிறதுல ரொம்ப, அதாவது மனுஷனுக்கும் மற்றவர்களுக்கும் நமக்கு நடுவில் இருக்கிற உறவை மிக தெளிவா சொல்லணும். இந்த ஒரு வரி போதுமானது. அவர்கள் உனக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறியோ அதை அவங்களுக்கு செய். ஐயா, அவன் எனக்கு போன் பண்ணி நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும், என்னை விசாரிக்கவே இல்லை, எனக்கு வயிற்று வலின்னு சொன்னேன், அதுக்கு பிறகு போனே காணோம் அப்படின்னா நீ எத்தனை முறை வயிற்று வலிக்கு எத்தனை பேருக்கு போன் பண்ணி விசாரிச்சிருக்கிறேன்னு கேள்வி இருக்கு இல்லையா? அதுக்கு பதில் சொல்லணும்ல. சரியாயிடுச்சான்னு கேட்டிருக்கிறியா? நீ அதை பத்தி என்னைக்காவது விசாரிச்சிருக்கிறியா? அல்லது யாருக்காவது எந்த விதத்திலாவது உதவியா இருந்திருக்கிறியா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். நான் எப்போ உங்ககிட்ட சொல்லுவேன், சுயநலத்துக்காவது சில காரியத்தை செய்யுங்க.
அதாவது அடுத்தவனுக்கு நம்ம அதை பண்ணிட்டோம்னா நமக்கு அது வராதுன்னு நினைச்சா சுயம் இல்லையா? சுயநலத்துக்கு அதுல உண்மை இருக்கா பதர்? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 70-80% உண்மை இருக்கு. ஏதோ ஒரு ஊகத்தின் அடிப்படையில் நான் செய்யல. ஒருவனுக்கு ஒரு காரியத்துல உதவி செய்யும் போது அந்த குறிப்பிட்ட பிரச்சனை எனக்குள்ள வராமலே தேவன் நினைச்சாரு, தடுக்கிறார். ஒருத்தர் ஒரு மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டேன் போன வாரத்துல போன் பண்ணி, இந்த மாதிரி கட்டின்னு சொல்றாரு பிரதர், இவரை நான் அனுப்பி விடுறேன். ஒரு சர்ஜன் அனுப்பி விட்டேன். அவர் போனாரு, சர்ஜன் எல்லாம் முடிச்சுட்டு காசு வாங்கல. வீராண்ட போன் பண்ணி காசு வாங்க மாட்டேங்கிறாரு பிரதர். சரி விடுங்க, கத்தராக தகுந்த பலனை அவர் தரட்டு. இப்ப அவரு ஏன் காசு வாங்கல? அண்ணன் அனுப்பியிருக்காரு. சரி, அவர்கிட்ட போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, காசு வாங்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. சரி ரைட், வாங்கல. சரி ரைட், சந்தோஷம், போயா, சரி போயிட்டு வா அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். அப்ப பிரதர் ஏன் செய்யணும் பிரதர்? அதே மாதிரி ஒரு கட்டி நமக்கு வராம இருக்கிறதுக்காக செய்யணும் இல்லையா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நீங்க யோசிக்க வேண்டும். சுயநலத்துக்காவது, நான் திரும்ப நான் சொல்றேன், சுயநலத்துக்காகதா சில காரியத்துல செயல்படுங்கயா. அப்ப அவன் என்ன விசாரிக்கணும், இவன் என்ன விசாரிக்கணும், எனக்கு அவசரத்துக்கு அவன் வந்து என்ன ஹெல்ப் பண்ணணும், எனக்கு ஆறுதலா இருக்கணும், எனக்கு தேர்தலா இருக்கணும், எனக்கு வந்து அவன் கூட இருக்கணும் அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் நீ விரும்புற இல்லையா, இது நீ மற்றவர்களுக்கு செய். இதுதான் மற்றவர்களுக்கு நமக்கு நடுவா இருக்கிற உறவை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த பிரசங்கத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒன்றா இருக்கிறது. அப்புறம் மிக முக்கியமானது ஒரு காரியத்தை நீங்க உணரணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தத்துக்கும் மற்றவர்களுக்கு நடுவா இருக்கிற உறவு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. என்னங்க, பரிசுத்தத்துக்கு ஜெபம் தானே பண்ணணும், பரிசுத்தத்துக்கு பைபிள் தானே வாசிக்கணும், பரிசுத்தத்துக்கு ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம் போதாதா? கர்த்தர் சொல்றாரு போதாது, மற்றவர்களோடு இருக்கிற உறவும் என் பரிசுத்த வாழ்க்கைக்கு அவசியமானது. இப்ப இந்த பகுதியில 18 வாசிங்க இல்லையா, தேவனுக்கு பிரியமானவனும் மனுஷராலே அங்கீகரிக்கப்பட்டவனுமா இருக்கணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும் பிரதர்? இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க, 19ஆம் வசனம். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்நியோனிய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாட கடவோனார். ஆனபடினாலே இப்ப மனுஷரால் அங்கீகரிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் பிரதர்? நீ நாடணும் முதல்ல. அப்ப மனுஷனோடு இருக்கிற உறவு தான் அந்யோனிய பக்தி விருத்தி உண்டாக்குது, சமாதானத்துக்கு அடுத்தவில் உண்டாக்குறது. இன்னும் நீங்க ஆழமா புரிஞ்சு கொள்ளணும்னா வாசிக்கலாமே, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தமாய் உள்ளவர்களா இருக்கவும் என்ன செய்யுங்க, நாடுங்கள். ஆனபடினாலே நாடுங்கள், பரிசுத்தமா இருக்க நாடு, பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்க நிலையில நீ நாடு என்று ஒரு பெரிய பட்டியலை தேவனாய் கர்த்தர் அங்கே போடுகிறார். இந்த ரோமர் 14ஆம் அதிகாரம் பிரிவினைகளை குறித்து துவங்குகிற அதிகாரம். இந்த அதிகாரத்தை இதெல்லாம் பேசுறார். பிரிவினைகள் மிகுதியா இருக்கிற ஒரு காலகட்டத்தில் எழுதப்பட்டது. அங்க அவ்வளவு பிரிவினை இருந்துச்சு. ஒருத்தன் குற்றம் சாட்டினா, ஒருத்தன் நக்கல் பண்ணா, ஒருத்தனுக்கு விரோதம் ஒருத்தன் எழும்புனா, ஒருத்தன் விசுவாசம் பலப்படாதபடி அவனுடைய அவிசுவாசம் மேலோங்கத்தக்கதான கிரியைகளை நடப்பித்தான். இவ்வளவு கருத்து வேறுபாடு, பிரிவினை, தலைவர்களுக்குள்ள பிரச்சனை, வழக்கு, ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சித்தார்கள். வசனம் எல்லாம் சொல்லுது, ஒருவர் என்ன பண்ணாங்க, கடிந்து பட்சித்தாங்க. இது சபைகளை பார்க்கிறோம். பெண்களுடைய பிரிவினைகளை குறித்து பார்க்கிறோம். ஏன் பிரதர் இவ்வளவு பிரிவினை? கட்டுப்பாடான சட்ட திட்டத்திலிருந்து உருவாகி வந்தவன் யூதன். அது பக்தி விருத்திக்கு ஏதுவானதா? அது ஒரு கொஸ்டின் மார்க். ஆண்டு சொன்னாரு, அது பவுல் சொன்னாரு, பக்தி விருத்திக்கு ஏதுவானதில்ல, அது ஞானமுள்ள ஒருவேளை வைராக்கியம் இல்ல, அது ரட்சிப்புக்கு ஏதுவான வைராக்கியம் இல்ல. ஆனா சில சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவன். வெளியிலிருந்து வந்தவனுக்கு பிரதர் சட்டத்திட்டனால என்னன்னு தெரியாது, அவன் தான் புறஜாதி, அவனுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. 2 பேர் வந்து ஒன்னா ஒரு சபையில உட்கார்ந்தா எவ்வளவு குழப்பம் என்பதற்கு நீங்க முடிவு பண்ணிடுங்க. ஒருத்தன் ஒழுங்கின்படியே வந்தவன், இன்னொருத்தனுக்கு கட்டுப்பாடு என்னன்னு தெரியாது. விளங்குதா? இப்போ ஒரு திருமண ஆராதனை நடக்கிற ஒரு வைபவத்தை எடுத்துக்கிடுங்க. புறஜாதிய மார்க்கத்தால் அந்த குடும்பத்துல சில குடும்பங்களும் கொஞ்சம் கலந்துருப்பாங்க இல்லையா, அந்த வீட்டு திருமண ஆராதனைகளை பாருங்க, நாரிப்போம். உள்ள உட்காந்துட்டு பேசிக்கிட்டே இருப்பான். ஏன்னா இவனுக்கு கட்டுப்பாடுனா என்னன்னு தெரியாது. அவன் தேவனுக்கு முன்புதான் அமைதியா இருந்ததும் இல்ல, செவிகளை திறந்து கேட்டதும் இல்ல, அதுக்கு அவன் கீழ்ப்படிஞ்சதும் இல்ல. அவன் தேவன் வழிபடுகிற ஒண்ணுக்குள்ள அந்த ஒழுங்கே கிடையாது. அவன் தேவன் வழிபடுறதே சாராயம் குடிக்கும், அவன் தேவன் வழிபடுறதே லெப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு நினைச்சியான்
வச்சிருக்கோம், அது 1000 வச்சிருக்கோம், அதுக்கு மேலேயும் வச்சிருக்கோம். அதனால அவன் தேவன் வழிபடுற எதுக்குள்ள ஒழுங்கு கிடையாது, கட்டுப்பாடு கிடையாது. ஆனா நம்ம தேவன் அப்படி இல்லை, முழுக்க முழுக்க கட்டுப்பாடு. இப்ப முழு கட்டுப்பாட்டுல வளர்க்கப்பட்ட ஒருவன் இன்னொன்னு கட்டுப்பாடே இல்லாம வளர்ந்தவன், 2 பேரும் ஒரே இடத்துல உட்காந்து இப்ப கர்த்தரை ஆராதிக்கணும். இவனுக்கு எது செஞ்சாலும் இவனுக்கு எரிச்சல் வரும். நீங்க நல்லா விளங்கிக்கணும், எது பண்ணாலும் எரிச்சல் வரும். இப்ப பாருங்க, சின்ன பிள்ளைங்களாம் அமைதியா உட்கார்ந்து இருக்கா, இப்படியே நான் பிரசங்கம் பண்ணி பழகிட்டேன். இன்னொரு சபைக்குள்ள போனா குறுக்கையும் நடுக்கையும் ஓடிட்டு இருக்கோம். எனக்கு அது என்ன உண்டாக்கும்? உள்ளுக்குள்ள டென்ஷனா வரும், எரிச்சலா வரும். கூட 2 திட்டு இருக்கும். திட்டாம நிச்சய முடியாது, போக முடியாது. அப்ப இப்படியே பழகியாச்சு, எல்லாம் அமைதியா உட்கார்ந்து இருக்கும், வேற வழியே இல்லை. பொண்ணு இப்பதான் அப்படி 3வது வானத்துக்கு ஏறிட்டு இருக்கு, வேற வழி இல்லை. அப்படியே உட்காந்து என்னடா வார இன்னும் பேசுவான, இன்னும் 20 நிமிஷம் இருக்க அப்படி சொல்லி உட்கார்ந்து இருக்கோம், தலையெழுத்தேன்னு உட்கார்ந்து இருக்கோம். ஆக மொத்தம் ஆனா உட்கார வச்சு பழகிட்டோம். இதனால என்ன பிரதர், அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு போராட்டம். அதனால என்ன, இவனுக்கு யூதனுக்கு அவனை குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பான். என்ன செஞ்சாலும் குற்றச்சாட்டுவான். சாப்பிடல குற்றச்சாட்டு, பந்தி இருப்புல குற்றச்சாட்டு, எல்லாத்திலும் குற்றச்சாட்டு. இது கீழ்பில்ல, அது கீழ்பில்ல, ஒழுங்கு இல்ல, இதை இப்படி பண்ணா, அதை அப்படி பண்ணா. அந்த இடத்துல வாஷ் பேஷன் இருக்கு, அங்க போய் கை கழுவ மாட்டான். சாப்பிட்டு முடிச்சுட்டு டம்ளர் தூக்கிட்டு போய் வெளியே எட்டின்னு என்ன செய்வான்? வாஷ் பேஷன் ரெடி பண்ணி வச்சிருக்கியா, அங்க போய் கை கழுவானா, அங்க போக மாட்டான், இங்க நின்று எட்டிட்டு கழுவான். ஒழுங்கற்ற சில பார்த்து அவனுக்குள்ள என்ன வந்துகிட்டே இருக்கும், எரிச்சல் வந்துகிட்டே இருக்கும். அப்ப நாளைக்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரன் வந்து இங்க தானே கேட்பான், ஒன்னையா கேட்க போறான், என்ன தானே கேட்பான். ஐயா டீ குடிச்சே கப்பை வளர்த்தி அங்க போட்டிருக்கேன்னு கேட்க மாட்டானா? அப்ப கப்பு போடுறதுக்கு ஒரு பெரிய டஸ்ட்பின் வச்சிருக்கிறோம். டீயை குடிச்சிட்டு கப்பை எங்க போடணும், அந்த கப்புல போடணும்னு தெரியாது, எங்க போய் அங்க நின்று குடிச்சிட்டு அங்க போடுறது. புது கழகத்தை உருவாக்கி வச்சுட்டு போயிடுறது. அவங்க வந்து நம்மளை கேட்பாங்க இல்லையா, என்ன பிரதர் இப்படி பண்றீங்கன்னு நம்மளை கேட்பாங்க இல்லையா. சரி, இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய குற்றச்சாட்டுகள், நிறைய காரியங்கள் அங்கேயும் எழும்பிட்டே இருந்துச்சு. அதனால தான் பாத்தீங்கன்னா அந்த வேறுபாடுகள் உள்ள காரியத்துல நிறைய காரியங்களை கர்த்தர் பேசிக்கிட்டே வந்தாரு, மற்றவர்களோடு இருக்கிற உறவுக்காக இந்த பகுதியில. அப்ப என்ன சொன்னாரு கேட்டீங்கன்னா, 1:15 வசனத்தை வாசிங்க பாப்போம். போஜனத்தினாலே நீ உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. போஜனத்தினாலே என் சகோதரனுக்கு எப்படி விசனத்தை உண்டாக்க முடியும்? நீங்க சாப்பிடுறது இன்னொருத்தனுக்கு விசனமா இருக்கான், யாருக்கு எப்படிங்க உருவாக்க முடியும்? கேள்வி உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதனாலதான் அந்த காலத்துல அடுத்தவள் பார்க்கும்படி சாப்பிட்டா வயிறு வலிக்கும் சும்மானா சொல்லி வச்சான். அதனால சாப்பிடும் போது என்ன செய், ஒளிச்சு மறைச்சு சாப்பிடுவாங்க. வீட்டுக்குள்ள போய் சாப்பிடுவாங்க, வாங்கிட்டு வீட்டுக்கு போய் தான் சாப்பிடுவாங்க. இப்ப அப்படி திங்கிறதவளும் ஒரு ரோட்ல தான் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி இங்கிருந்து சப்பிக்கிட்டே போறது. இப்ப இந்த ஐஸ்கிரீம் நீங்க நக்கிட்டே போறீங்க இல்லையா, அது யாருக்கெல்லாம் விசனம் உண்டாக்கும்? பாக்குற எல்லாவனுக்கு இல்ல, அந்த ஐஸ்கிரீம் வாங்க முடியாத நிலையில் இருக்கிறவனுக்கு விசனத்தை உண்டாக்கும். கையில காசு இருந்தும் அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டா எனக்கு வீசிங் வரும், எனக்கு பிரச்சனை வரும், நோயில் இருக்கிறவனுக்கு அது என்ன உண்டாக்கும்? நான் சொல்றது புரியுதா இல்லையா? என்னங்க, சுகர் பேஷண்ட் முன்னாடி ஸ்வீட் சாப்பிட்டா எவ்வளவு டென்ஷன் ஆவார் சுகர் பேஷண்ட். அப்போ நீங்க சாப்பிடுற ஸ்வீட் யாருக்கு விசனம் உண்டாக்கும் பிரதர்னா, அதை சாப்பிட முடியாம ஒரு சுகர் பேஷண்ட் இருப்பார் இல்லையா, நான் இல்ல, அவங்களுக்கு மிகப்பெரிய விசனத்தை என்ன செய்யும் அது உண்டாகும். என்னன்னு கேட்டா, சாப்பிட்ட அடுத்த செகண்ட் அவனுக்கு குப்புன்னு ஏறிடும், அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப அதை பார்த்து அவனுக்கு ஒரு பெரிய விசனம் உண்டாகும். நீங்க விளங்கி கொள்றதுக்காக இது விளக்கமானான்னு சொல்றேன். அப்ப என்னுடைய போஜனம் இன்னொருவனுக்கு விசனம் உண்டாக்காதபடிதான் நான் புசிக்கணும்ன்ற, புரியுதா இல்லையா? அந்த காலத்துல பார்த்து சாப்பிடுவாங்க. வீட்டுல கறி குழம்பு சமைச்சா கூட வாசம் வெளியே போகாத அளவு கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு பாப்பாங்க. ஏன்னா அதை வாங்கி சமைக்க இயலாத நிலையில ஒரு கூட்டம் நிச்சயம் ஒரு கூட்டம் இருக்கும். அதனால அதுகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வருத்தம் உண்டாக்கணும். இப்ப நமக்கு அப்படி இல்லை, அசால்ட்டா போயிட்டே இருக்கு. அதனாலதான் முன்னாடிலாம் நான் சொல்றது லாங்காக சோலாங்க இவெல்லாம் கிடையாது. நாங்க ஸ்கூல் காலேஜ் படிக்கிற அந்த 90களில் கூட பாத்தீங்கன்னா பக்கத்துல ஏதாவது சாப்பிடுவீங்களான்னு கேட்பாங்க. இப்ப அதுவும் கேட்கற நிலைமையில் இல்ல, மயக்கப்படி வச்சிருவானுங்க நிலைமைக்குள்ள போயிட்டு ட்ரெயின்ல ஆகட்டும் எங்கேயாகட்டும், அதுவும் கேட்டா அவன் நம்மள ஒரு மாதிரி பார்ப்பான். அதனால கேட்காம சாப்பிடுறதா நமக்கு என்னது நல்லதுங்கிற நிலைக்குள்ள தள்ளப்பட்டோம். காலெல்லாம் மாறிட்டே இருக்கு. அப்ப போஜனத்தினால் உண்டாகிற விசனம்
அப்படின்னு சொன்னா, நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல, அவனை உன் போஜனத்தினால என்ன செய்யாத, கெடுக்காதே. ஆண்டவரே கர்த்தர் சொன்னா, நீ சாப்பிட்டு கெடுக்காத அப்படின்னு தேவன் சொல்லிட்டு தான் கீழே சொன்னாரு, உங்கள் நன்மை தூசிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். நீங்கள் செய்கிற நன்மை தூசிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். இது அடுத்த ஆழமான வார்த்தை மற்றவர்களோடு இருக்கிற உறவுல. உங்கள் நன்மை என்ன செய்யப்படக்கூடாது, தூசிக்கப்படக்கூடாது. நம்ம நன்மை செய்யறங்க, உடனே டக்குன்னு எதுக்காக செய்யறான்னு ஒரு காரியத்தை ஒண்ணு சொல்லுவான் தெரியுமா? இப்போ அண்ணன் எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணாரு, அண்ணன் எதுக்கு இவருக்கு இவ்வளவு ரூபா கொடுத்தாரு, ஏன்னு தெரியல, டேஷ் 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 அப்படிமா இல்லையா? நன்மை தூசிக்கப்படக்கூடாதுங்கிறார். அப்ப நான் செய்யற நன்மைய தூசிக்கிறதுக்கும் பெரிய கூட்டம், ஒரு ஏன் பண்ணார், எதுக்கு பண்ணார், அதுக்கு ஏன் கொடுத்தாரு, இதுக்கு ஏன் கொடுத்தாரு. ஐயா, அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் 10 நாளைக்கு பிறகு நல்ல சாப்பாடு என் குடும்பம் சாப்பிட்டுச்சுன்னா அந்த வார்த்தை என்னால கேட்க முடியல, நான் செய்யறேன். ஏன் செஞ்சாருன்னா, அந்த ஒரே ஒரு வார்த்தை எனக்குள்ள பலன் செய்யுது, அந்த வார்த்தை என்னை விட்டு விலக மறுக்குது. சரி, இதை பண்ணிட்டா எனக்கு என்ன உண்டாகும்? என்னங்க, அந்த அந்த பிரச்சனை ஓடிட்டே இருக்கு தெரியுமா மைண்ட்ல, அதுல இருந்து வெளியே வந்துடும். ரைட், ஓகே, தொடர்ந்து செய்ய முடியுமா பிரதர்? தொடர்ந்து செய்யற கர்த்தர் பலன் கொடுத்தா தொடர்ந்து செய்ய வேண்டியதுதான். அது ரெண்டாவது காரியம். இப்ப எதற்காக சொல்லுகிறோம் பிரதர், நன்மை செய்யறோம் பிரதர், அவன் எதுக்குன்னு ஒரு கொஸ்டின் கேட்பான். அதுல கூட சாட்சி விளங்கும்படி, தேவையில்லாத காரியம் எழும்பாதபடி நீ உதவி செய்யணும் சொல்ற. எல்லாரும் சேர்த்தான், எனக்கும் சேர்த்தான், உங்களுக்கு சேர்த்தான். ஏன் செய்யணும் பிரதர்? நன்மை செஞ்சு ஏன் தூசிக்கப்படணும்? அதுலயும் கவனமா இரு. உங்கள் நன்மை தூசிக்கப்பட என்ன செய்யாத, இடம் கொடுக்காத. அது கீழே பாருங்க, இன்னும் சொல்ல பாருங்க, 20ஆம் வசனத்திலிருந்து, போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியை அழித்து போடாதே. எந்த பதார்த்தமும் சுத்தமானதுதான், ஆனாலும் இடருண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையா இருக்கும். எல்லா உணவு பொருளும் சுத்தம் உள்ளதுதான். ஒருத்தர் சாப்பிடுவான், உனக்கு பிடிக்காத சீ அப்படிங்கன்னா ஆண்டு மூக்கிலே குத்துவாரு அர்த்தம். உனக்கு பிடிக்கலாம் சாப்பிடாம போ, இன்னொருத்தனுக்கு பிடிச்சிருக்கு சாப்பிடுறான். என்னங்க, நிறைய இருக்கு இல்லையா? எல்லாமே எல்லாருக்கும் உரியது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பீஃப் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அதுல கூட ஏன் சாப்பிடலன்னு கேட்டீங்கன்னா, தகுதி அடிப்படையில மட்டன் ரேட்டு கூட பீஃப் என்னது, ஏன்னா ஒரு மட்டன் திங்கிற காசு இருக்கான், அதனால பீஃப் சாப்பிடுறவன் யாரு, இழிவானவன். அப்ப ஆண்டவர் தான் சொல்றாரு, ஐயா எந்த பதார்த்தமும் சாப்பிடலாம், என்ன வேணா சாப்பிடலாம். இவன் பாம்பு திங்கிறான், அவன் இதை திங்கிறான், கரப்பாம்பூச்சை திங்கிறான். ஆமாயா, ஆனா ரட்சிக்கப்பட்டான்னு அவனுக்கு என்ன இருக்கு? நீங்க பாம்பு திங்கிற, பள்ளி திங்கிற, கரப்பாம்பூச்சி திங்கிற ஒருத்தன் பரலோகத்துக்கு வருவானா மாட்டானா? என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், ஃபாரின் சுத்த போயிருந்தேன் பிரதர், சாப்பாடு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு. அந்த செத்து போன நிலையில அப்படியே ரோட்ல போயிட்டே இருந்தேன். ஒருத்தர் தள்ளு வண்டியில பேரிச்சம்பழம் வித்துக்கிட்டு இருந்தான். பார்த்தோன்னா அதையாவது வாங்கி சாப்பிடுவோயா அப்படின்னு நினைச்சு கிட்ட போனா கரப்பாம்பூச்சை வறுத்து குமிச்சு வச்சிருந்தான்னு அவரோட அனுபவம். பேரிச்சம்பழம் தான் விற்கிறான்னு வாங்கி சாப்பிடலான்னு சந்தோஷமா கிட்ட போனா கரப்பாம்பூச்சியை குமிச்சு வச்சிருக்கானா வண்டி ஃபுல்லா. அதை பார்த்தோன்னே டென்ஷன்ல திரும்பிட்டேன்னாரு. ஐயா, இப்ப என் கேள்வி என்னன்னா, கரப்பாம்பூச்சி சாப்பிடுற அவனும் ரசிக்கப்பட்ட இங்க வருவான், நீ சாப்பிடல விட்டுரு, அடுத்தவன் சாப்பிடறத கிரிட்டிசைஸ் பண்ணாது. அப்ப பீஃபா மட்டனாங்கிற விவாதம் கடந்து பாம்பா பள்ளியா கரப்பாம்பூச்சி வரைக்கும் நீங்க யோசிச்சாகணுங்கிறது தான் சொல்றேன். ரசிக்கப்பட்ட சைனாக்காரன் இங்கதான் இருப்பான், பரலோக ராஜ்யத்தில் இருப்பான் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளணும். அதை புரிந்து கொள்வதற்கு தான் தேவனாய் கர்த்தர் அழகா சொல்றாரு, ஐயா ஒன்றை நீ கவனமா அறிஞ்சுகொள், யாரையும் நீ இழிவுபடுத்திராத, மற்றவளோடு என்ன செஞ்சிடாத, உறவுல இந்த குறிப்பிட்ட காரியத்துல ரொம்ப தெளிவாரு. இந்த வீடா அந்த வீட்டுல சாப்பிட மாட்டேன், அந்த வீடா சாப்பிட மாட்டேன். உங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு நீங்க பசி இல்லைன்னு போயிடலாம், அல்லதாக்கா பார்சலா கேட்டுங்க, வீட்டுல போய் 1 மணி நேரம் கழிச்சு சாப்பிடுறேன்னு சொல்லி பார்சலா கூட என்ன பண்ணிடலாம், அது நோ இஷ்யூ. இப்ப அவனுக்கு அண்ணன் சாப்பிடுவாரான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? சாப்பிட்டுதான் ஆகணும். அப்போ அவங்க இழிவானவங்களா பிரதர்? அவங்க இழிவானவங்க கிடையாது. அவங்க பரிமாறுகிற உணவு எனக்கு பிடிக்கலனாலும் சாப்பிட்டு ஆகணும். நார்த் இந்தியா போறோம், என்ன கொடுப்பாங்க? அவங்க தர்றது சாப்பிடணும். நாங்க ஃபேமிலியா லாஸ்டா சர்ச் டெடிகேஷனுக்கு குஜராத் போயிருந்தோம். அங்க ஒரு வீட்டுல சமையல் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன கொடுக்கறாங்களோ, அது என்ன ரொட்டியோ, ரொட்டி கோதுமையில செஞ்சு ஒண்ணு வருது, இன்னொன்னு சாப்பிட்டாலே நரக்கு நரக்கு நரக்குன்னு ஒன்று இருக்குது, அது வேற ஏதோ அங்குள்ள தானியத்துல பண்ணி ஒண்ணு வருது. எதுவா இருந்தாலும் சாப்பிட்டாகணும் இல்லையா?
என் மனைவி சாப்பிட்டாகணும், என் மகன் அதை சாப்பிட்டாகணும். அவர் வருங்காலத்தில் ஒருவேளை கர்த்தர் ஊழியத்துக்கு தேர்ந்தெடுத்தாருன்னா அவர் போய் உட்கார்ந்து அங்க என்ன செய்யணும் இருக்கோம், சாப்பிட்டு இருக்கோம், சாப்பிட்டாகணும். சரிங்க போறோம், அப்ப என்ன பிடிக்குது பிடிக்கல அதை கடந்து அவளை நேசித்து நான் சாப்பிடணும். போச்சன பாத்திரத்தினாலே ஒருத்தனுடைய அன்பை என்ன பண்ணிடாத, கெடுத்துறாத, அவனை தீட்டுப்படுத்திடாத, நீ ஒதுக்கி நீ அவனை என்ன பண்ணிடாத, அண்ணன் நம்ம வீட்டுல எல்லாம் சாப்பிட மாட்டாருங்க நிலையை உருவாக்கிறாத. இப்ப இந்த போச்சனத்தினால மற்றவனோடு இருக்கிற உறவை என்ன பண்ணிடாத, கெடுத்துறாத, அந்த அன்பை இழந்துராத, அவனுக்காகவும் கிறிஸ்து மரித்தார் என்பதை என்ன பண்ணிடாத, மறந்துடாத. ரொம்ப டிசிப்ளின்டா ஏதோ உணவு விஷயத்துல நீ நடந்துகிட்டனா விளங்காம போயிருவேன்ற, வேற ஒன்னும் சொல்ல வரல. அப்ப தேவன் எதுக்கு பிறகு போச்சனத்தை குறிச்சு இவ்வளவு எழுதணுமா அப்படின்னு கேள்வி இருக்கு இல்லையா? எவ்வளவு எழுதியிருக்காரு பாருங்க. இந்த அதிகாரத்துல பாதி என்னதான், முழுக்க முழுக்க போஜனம் தான். அப்ப போஜனம் என்னை மற்றவர்களோடு பந்தி இருக்க ஒருங்கிணைக்க உதவுகிற ஒன்று. அதுல நீ நடந்து கொள்ளுகிற விதம் என்பது வித்தியாசமா இருந்தாலே அந்த அன்பை நீ இழந்துருவ. 2009 நாங்க ஜார்க்கண்ட் போகும்போது அங்க எங்களுக்காக அங்க ஓடி தெரிஞ்ச ஒரு கோழி அடிச்சு குழம்பு வச்சான். அது சிக்கன் குழம்பு இல்ல, சிக்கன் ரசம். அதுக்குள்ள கோழியோட நகம் மொக்கண்டு கிடக்குது. கோடி குடலை கழுவி வெட்டி உள்ள போட்டு வச்சிருக்கான். ஆனா என்ன பண்ணி ஆகணும், அதுக்கு தாங்க இவ்வளவு எழுதியிருக்காரு. ஏன் பதில் இவ்வளவு எழுதினாரு? உங்க வீட்டை விட்டு வெளியே போய் ஊர் ஊரா பிரதேசம் போய் சாப்பிட்டு பழகினீங்கன்னா தான் இது இவ்வளவு எழுத வேண்டிய அவசியம் என்ன என்பது உங்களுக்கு புரியும். உங்க வீட்டுல சாப்பிட்டு தெரிஞ்ச ஹோட்டல்ல சாப்பிட்டு அப்படி கடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இது என்ன செய்யாது, ஏன் இவ்வளவு எழுதுன என்பது புரியாது. ஏன்னா உணவு என்பது, போஜனம் என்பது என்னை மற்றவர்களோடு ஐக்கியப்படுத்துகிற மிக மிக முக்கியமானதா இருக்குது. அதை சீனோ அவாய்ட் பண்ணாலோ அது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும். இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய, ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒன்று. எதுக்கு போஜனத்தை குறித்து இவ்வளவு எழுதணும்? இன்னும் எழுதுறாரு பாருங்க 21ஆம் வசனத்துல, மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் எதையாகிலும் மற்ற எதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதற்கு ஏதுவாவது தவறுகிறதற்காகவது பலவீனப்படுத்துவதற்காவது. எத்தனை வார்த்தை சொல்ல பாருங்க, இடறுதல், தவறுதல், பலவீனப்படுத்துதல். அதற்கு ஏதுவா இருந்தா அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே எப்படி இருக்கும், நன்மையா இருக்கும். அவைகள் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையா இருக்கும். அப்ப ஆண்டு சொல்றார், உணவு இன்னொருத்தனுக்கு இடர்லாம் இருக்கக்கூடாது, உணவு அவனை கெடுக்கூடாது. இன்னும் கீழே சொல்ற பாருங்க, உனக்கு விசுவாசம் இருந்தால் தேவனுக்கு முன்பாக உன் மட்டும் இருக்கட்டும், நல்லதென்று நிச்சயத்த காரியத்தில் தன்னை குற்றவாளி ஆக்காதவன் யாரு, பாக்கியவான். நல்லதென்று நிச்சயித்தது, ஐயா நான் என் உடம்புக்கு நல்லது, இனிமேல் நான் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன், நான் வெஜ்ஜு தான் சாப்பிடுவேன் அப்படி நிச்சயத்திருக்கிறேன்னு வச்சுக்கிடுங்க. நல்லதா கெட்டதா? நல்லதானே? நான் என் உடம்பு பார்த்து என்னோட வெயிட்டை குறைக்கிறக்கோ அல்லது என்னுடைய சரீரத்தினுடைய காரியத்தை பார்த்தோ நல்லது நான் நிச்சயத்திருக்கிறேன். இனிமேல் நான் என்னதான் சாப்பிடுவேன்னு, வெஜிடேரியன் தான் சாப்பிட போற நிச்சயத்துட்டேன். இப்படிங்க ஆண்டர் என்ன சொல்றாரு, நல்லது நிச்சயத்திற்கு ரைட்டு தான், ஆனா அது வாங்க கூட மட்டும் இருக்கட்டு. இன்னொரு இடத்துக்கு போனா அவங்க வேற ஒன்ன கொடுத்தாலும் நீ என்ன செய்யணும், சாப்பிட்டுதான் ஆகணும். நீ நிறைய சாப்பிடாட்டியும் அதுல கொஞ்சமாவது நீ என்ன பண்ணிதான் ஆகணும், சாப்பிட்டுதான். இல்ல இல்ல நான் இதுவாக்கும் நான் அதுவாக்கும், இப்ப நான் லெந்து நாள் இருக்கிறேனாக்கும், இப்ப நான் ஃபாஸ்டிங்ல இருக்கிறேனாக்கும், இந்த டயலாக் எல்லாம் விடக்கூடாது. அதுதான் ஆண்டு என்ன சொன்னாருன்னா, நீ ஃபாஸ்டிங்ல இருந்தா அரை கதவை பூட்டிட்டு உள்ள உட்கார், ஊர் வெளியே சுத்தாதன்னு. போற இடத்துல ஃபாஸ்டிங் நான் சாப்பிடலன்னு என்ன அர்த்தம், கர்த்தர் அதுவும் உறவை கெடுக்கும்ன்ற. நான் சொல்றேன், வெளியே போய் ஊழியம் பண்ணி தெரு தெருவா கிராமம் போனா மட்டும்தான் இதோட ரகசியம் உங்களுக்கு புரியும். அப்ப ஆண்டு ஏன் பிரதர் நீ ஃபாஸ்டிங் இருந்தா அரைக்கதவை போட்டு உள்ளே உட்காருன்னு சொன்னாருன்னா இதுதான் சொன்னார். அங்க போய் நின்று ஃபாஸ்டிங், அங்க போய் நின்று நான் வெஜிடேரியன் ஆக்கும். நீ வெஜிடேரியன் இருந்தா இருந்தோல, ஆனா வா மட்டும் வச்சுக்க. வெளியே போனா என்ன கொடுக்கறானோ அதுல கொஞ்சத்தையாகிலும் எடுத்து ஒரு வாயாவது சாப்பிட்டு என்ன செய்ய, வாழ்க்கையில பழகு என்பதற்கு தான் சொல்றார். கீழே சொல்ற பாருங்க, நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளி ஆக்காதவன் பாக்கியவான். நல்லதுதான், முடிவு சரியானதுதான், ஆனா உடனே குற்றவாளி ஆக்கிக்காத, அப்பதான் நீ பாக்கியவானா இருப்ப. அதுக்கு என்ன சொல்ல, ஒருவன் சமுசைய பிடிக்கிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான்.
விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. சந்தேகப்படுற மாதிரி புசித்தா இது நல்லதா கெட்டதா, இது இப்படியா அது அப்படியா, என்னங்க ஒருவேளை கெட்டிருக்குமோ அப்படி நினைச்சு புசிச்சு பாருங்க. உங்களுக்கு தன்னால வைத்தால போலன்னா என்ன கேளுங்க. நீங்க நினைக்கதான் செஞ்சீங்க, ஆனா அது கெடல. அதே தான் 4 பேர் சாப்பிட்டான். உங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன டவுட், இது நேரத்து வச்சுதான் இருக்குமோன்னு. சிலர் சொல்லுவீங்க, எங்க வீட்டுல டெய்லி அந்த டவுட் எனக்கு இருக்கு. 3 நாளைக்கு உள்ள சூடு பண்ணி 3 நாள் கழிச்சு வரும். நாங்க டெய்லி அப்படி சந்தேகமா தான் சாப்பிடுன்னு சொன்னீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. ஆனா என்ன சொல்றாருன்னா, சுவாசமா புசி, ஒண்ணும் செய்யாதுன்னு நினை, கெட்டு போனது புசிலாம் சொல்ல. அதுல சந்தேகப்படுற மாதிரி யோசிக்காத. இது கர்த்தருக்கு பிடிக்குமா பிடிக்குமான்னு யோசிக்காத. என்ன கிடைக்குதோ சாப்பிடு, எங்க கிடைக்குதோ சாப்பிடு. பவுலுடைய போதனை இப்படி. ஏன்னா அவர் புறஜாதி நடுவில் அலைஞ்சுக்கிட்டே இருந்தார். ஒரு ஹோட்டலுக்கு போறியா, கவலையே படாம என்ன கொடுத்தாலும் சாப்பிடு. ஒரு ரூம்ல போய் தங்குறியா, அது என்ன தங்கினா இதுக்கு முன்னாடி யார் தங்கி இருப்பா, அதுக்கு முன்னாடி யார் தங்கி இருப்பா, அந்த ஆராய்ச்சியெல்லாம் உனக்கு தேவையில்ல, போய் என்ன பண்ணு, தங்கு. ஆனா விக்கிரகத்துக்கு படைச்சேன்னு ஒருத்தன் சொல்லி கொடுத்தானா புசிக்காது. விளங்கிட்டு அடங்கலையா? பக்கத்து இருக்கார வருவாங்க, பிரதர் இதை நான் உங்களுக்கு எங்க சாமிக்கு முன்னாடி வைக்கல, இதை தனியா வச்சு கொண்டிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. சரி ரைட்டு, அது விசுவாசத்தான். நீங்க என்ன செஞ்சாகணும்? இல்ல வச்சு ஏமாத்திட்டானா அது அவனுக்குரிய பலன், அது நமக்குரியது இல்ல. நான் சொல்றது புரியுதா இல்லையா? அவன் தான் 2 தடவை பாப்பான், நாங்க விக்கிறதுக்கு முன்னாடி வைக்க சாப்பிட மாட்டேங்க, சாமிக்கு முன்னாடி படைச்சே சாப்பிட மாட்டேன்னு நீங்க சொல்றீங்க. 3வது தடவை என்ன செய்வான்? வைக்காம தான் கொண்டு வருவான். 99.9%. நீங்க நினைக்கிற மாதிரி வச்சதை ஏமாத்தி கொடுத்துருவான்னா 1-2 சங்கி தான் அந்த வேலையை செய்வான். சங்கி கூட கண்டிப்பா நமக்கு தொடர்பு இருக்காது. அப்ப மற்றவர்களோடு இருக்கிற உறவுல பெரும் பங்கு வகிப்பது உணவாக இந்த அதிகாரம் என்பது அடையாளப்படுத்துகிறது. ஒருவேளை தேவதாசெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க என்பதை குறித்து நிறைய எக்ஸாம்பிள் எடுத்த டைம் இல்ல, ஒரு 1-2 உங்களுக்கு முன்பதாக வைக்க நான் விரும்புகிறேன். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல 17-18 வசனங்களை வாசிக்கலாம். மரத்திலிருந்து வருகிறேன் ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. ஏற்கனவே முழு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பா மறந்துருக்கும், ஞாபகம் இருக்காது, கேட்டுதானே? சரி, அதை ரீகலெக்ட் பண்ணி பார்க்கணும்னா ஆன்லைன்ல பார்த்துக்கிடுங்க. அப்போ நல்லா கவனிங்க. அப்ப இங்க அழகாய் தெளிவாய் சொல்லுது, மற்றவர்களோடு இருக்கிற நம்முடைய உறவு. அதுல ஒரு வார்த்தையை ரொம்ப மையப்படுத்தி பேசியிருப்பேன் அந்த பிரசங்கத்துல. நீதியின் கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தில் என்ன செய்யப்படுகிறது? விதைக்கப்படுகிறது. ஒன்று அழகா தேவன் சொல்ல, மற்றவர்களோடு இருக்கிற உறவை நீங்க சரியானபடி புரிஞ்சு கொள்ளணும்னா, ஐயா நீங்க விதைக்கிறீங்க என்கிற எண்ணத்துக்குள்ள வாங்க. நன்மை செய்வதனால எனக்கு என்ன கிடைச்சுன்னு சொல்லாதீங்க, நல்லது நடக்கவே நடக்காது. யாருக்கு வேணா செய்யுங்க, அவன் பாய்க்க தான் செய்வான். நீங்க கஷ்டப்பட்டு தாகத்தோடு செஞ்சாலும் உங்ககிட்ட பல கோடி இருப்பதாகவும், அதுல ஏதோ 0.001% எடுத்து அவனுக்குன்னு கொடுத்ததாகவும் தான் அவன் என்ன செய்வான். நான் சொல்றது புரியுதா இல்லையா? அப்படிதான் நினைப்பாங்க. அது நிறைய வச்சிருப்பாரு போல, நிறைய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிராமங்கள்ல போய் விதைக்கிறோம், ஊழியக்காரர்களுக்கு ஒருவேளை நிறைய காரியங்களை செய்யறோம், எல்லாம் செய்யறோம். அதுல எத்தனை பேர் புரிஞ்சிருக்கிறாங்க? என்ன நினைப்பாங்க தெரியுமா? அண்ணன்ட்ட பல கோடி இருக்கு, அதுல 0.001% கொண்டு வந்து நினைச்சாரு, அப்படி போட்டு போயிட்டே இருக்கிறார். நம்ம என்ன செய்யறோம் பிரதர்? நம்ம பேரை சொல்லி அண்ணன் 10 பேர்ட்ட வாங்கியிருப்பாரு நினைப்பான். அடுத்தது நம்ம என்ன செய்யறோம் புரியாது. நல்லா விளங்கி கொள்ளுங்க, வசனம் தெளிவா சொல்லு. ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்க, மற்றவர்களோடு உங்களுக்கு இருக்கிற உறவுல நன்மையானது நீதியானது நடப்பிச்சீங்கன்னா அதை விதைக்கிறோம் என்கிற மனநிலையில் நடப்பீங்க. விதைப்பதற்கான பலன் எப்ப முளைக்கும் தெரியாது, எவ்வளவு பெருசா வரும் தெரியாது, எவ்வளவு காய்க்கும் தெரியாது, எவ்வளவு நாள்ல காய் வரும் தெரியாது, காய் டேஸ்டா இருக்குமா டேஸ்ட் இல்லாம இருக்குமா தெரியாது. கண்ணை மட்டும் தான் விதைக்கிறோம். அதனாலதான் ஆண்டு சொன்னார், ஆகாரத்தை எங்க போடுனாரு? தண்ணீர் மேல போடுனார். அநேக நாளுக்கு பின்னாடி பலன் வரனாரு. ஆகாரத்தை போட்டாச்சுங்க, நிலத்துல போட்டா அது காக்கா சாப்பிடுது, குருவி சாப்பிடுது பாக்குறோம். ஒரு எறும்பு ஒரு அரிசியை தூக்கிட்டு போச்சு பாக்குறோம். இப்ப எறும்புக்கு பிரயோஜனமா இருந்துச்சு தெரியும். தண்ணியில போட்ட பிறகு யாருக்கு பிரயோஜனம் எப்படி கண்டுபிடிப்பது? அது கூட தெரியாது.
யார் பிரயோஜனப்பட்டா என்பது கூட தெரியாது. ஆனா அதுக்குண்டான பலன் அநேக நாள் கழித்து வரும். அப்ப நன்மை செய்யறோம், மற்றவர்களோடு இருக்கிற உறவுல நம்ம சரியான நிலையில போறோம் அப்படின்னா வசனம் சொல்லுது, நீங்கள் விதைப்பதாக நினைத்துதான் என்ன செய்ய முடியும், அதை விதைக்க முடியும் என்பது நீங்க மறந்துடாதீங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 15 அதிகாரத்தை வாசிங்க. எதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்னை கூட்டிட்டு போகுதுன்னு சொல்லி, அது மற்றவர்களோடு இருக்கிற உறவுகள் அடிப்படையில தேவனுடைய நியாய தீர்ப்பின் நாள்ல எனக்கு என்ன செய்யப்படுகிறது, செய்யப்படுகிறது. சங்கீதம் அந்த 15ஆம் அதிகாரம் முழுக்காதான். திரும்ப ஒரு விஷயம் வாசித்துருமா? கர்த்தாவே யாருடைய கூடாரத்தில் தங்குவான், யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறேன் நானே. அவன் தன்னுடைய நாவினால் கோல் சொல்ல மாட்டான், புறங்கூறாமல் தன் தோழனுக்கு தீங்கு செய்ய மாட்டான். தன் அயலான் மேல் சொல்லப்படுகிற நிந்தையான பேச்சை என்ன செய்ய மாட்டான், எடுக்க மாட்டான். அதையே பேச மாட்டான். அயலான் மேல சொல்லப்பட்ட நிந்தையான பேச்சை எடுக்க மாட்டான். ஆனா எவெல்லாம் மோசமானவனோ, எவெல்லாம் துன்மா இருக்கணும், எவெல்லாம் மோசமான நிலையில் இருக்கிறானோ அவன் இவன் பார்வையில என்ன ஆனவன், தீர்ப்பானவன். அவன் எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, ஆகாதவன் அவன் பார்வையில தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையும் கணம் பண்ணுகிறான். ஊழியக்காரன் கூட சொல்லல, என்ன சொல்ற, கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளை என்ன பண்றான், கணம் பண்றான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டமே வந்தாலும் தவறாது இருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்கிறது இல்ல. குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமா லஞ்சம் வாங்குறது இல்ல. இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அசைக்கப்படாதபடி உறுதியா இருக்கணும் பிரதர். இதெல்லாம் செய்ய நீ அசைக்கப்பட மாட்டேன், லஞ்சம் வாங்காத. இது எதுக்கு பிரதர்? இது எல்லாமே மற்றவனோடு எனக்கு இருக்கிற உறவு தான். அதை அடிப்படையாக கொண்டா தேவனாய் கர்த்தர் பேசுறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆகையால் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் எப்படி அன்பு கூறுங்க, எப்படி அன்பு கூறுங்க, ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் அப்படின்னு ஆண்டவரை கர்த்தர் பேசினார். நிறைய ஒருவருக்கு ஒருவருக்கு தொடர்பான நிறைய எழுதலாம். ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். சின்ன பிள்ளைன்னு சொல்லி அது சொல்ற ஆலோசனை அவாய்ட் பண்ணிடாத. அது சொல்ற நல்ல ஆலோசனை இருந்தா அதையும் என்ன செய், கேளு. நான் பெரியவனுக்கு தான் கீழ்ப்படிவேன், என்னை விட வயசான ஆளுக்கு தான் கீழ்ப்படிவேன் சொல்லாத. உன்னை விட வயது குறைந்தவளா இருந்தால் அவர்களுக்கு என்ன செய், கீழ்படி. இதெல்லாமே தேவனாய் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான வார்த்தைகள் தான். 1 யோவான் 3:10-11. அதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரிலும் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. இப்ப அழகா தெளிவா சொல்ல, பிசாசின் மக்கள் என்று அடையாளப்படுத்துகிறார். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஆனா ஒன்றை மாத்திர சொல்லி ஜெபிக்க நான் விரும்புகிறேன். மார்க் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் வருகிற வார்த்தைகள். ஏரோதியாலும் அவனுக்கு சதி செய்ய நினைத்து அவனை கொன்று போட மனதாயிருந்தால் ஆகிலும் அவளால் கூடாமல் போயிற்று. அதேன் என்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான். பின்பு சமயம் வாய்த்தது. இங்க 2 பேருடைய காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று அதில் யாரெல்லாம், ஏரோது, இன்னொன்னு மனைவிக்கு பேர் என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஏரோதியால். அவ சதி செய்ய நினைக்கிறான். ஆனா இவன் என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா, முடிந்த வர அவனுக்கு இருந்த பரிசுத்தையும்
அவனுக்குள்ள இருந்த நீதியை கண்டு அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவனுடைய யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோட அவன் சொல்லை கேட்டு வந்தான். அப்ப தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய காரியம் எங்கிருந்து வந்தாலும் அந்த சொல்லை கேட்கத்தக்கதாக, அதற்கு கீழ்ப்படியத்தக்கதாக, அந்த உறவுக்குள் இருக்கத்தக்கதாக தேவனாய் கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். அப்ப சொல்லக்கூடாது நான் யாருன்னு கர்த்தருக்கு தெரியும் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் சொல்ல, ராமாயா நீ யாரு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிம்பார். நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கனி என்பது மற்றவர்களோடு எனக்கு இருக்கிற தொடர்பு தான் கனியாக வெளிப்படுத்த முடியுமே தவிர தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தில் என்னுடைய கனி என்ன செய்ய முடியாது. தேவனோடு இருக்கிற உறவு என்ன? பயம், கர்த்தரை குறிச்ச பயம், அதுக்கு கீழ்ப்படினுங்கிற எண்ணம், அதற்குள்ளே செயல்படுகிற காரியம், இதெல்லாம் தேவனோடு இருக்கிற உறவு. மற்றவர்களோடு இருக்கிற உறவு தான் கனி என்ன செய்ய முடியும், நான் கனி கொடுக்கிறவனா மாற முடியும். அப்ப ஆண்டவராய் கர்த்தர் இஸ்ரவேலை குறித்து சொல்லும் போது சொன்னாரு, அது தனக்கு தானே கனி கொடுக்கிற பயனற்ற திராட்சை செடினார். ஓசியா 10:1. தனக்கு தானே கனி கொடுக்கிற பயனற்ற திராட்சை செடினார். அப்படி வாழ முடியாது, அப்படி வாழ முடியாது. ஒருவேளை நம்முடைய சபையில வர்ற காணிக்கைகள், எடுக்கிற காணிக்கை எல்லாம் நம்மளே பயன்படுத்த முடியாது. அப்படின்னா கர்த்தர் சொல்வார், சபையே நீ உனக்கு நீயே கனி கொடுக்கிற பயனற்ற திராட்சை செடிம்பார். கனியெல்லாம் வருது, அதெல்லாம் வருது. வாரந்தோறும் காணிக்கை எண்ணும் போது, நம்ம சர்ச்சில் இல்ல, வாரந்தோறும் காணிக்கை எண்ணும் போது 5 லட்சம் 10 லட்சம் எல்லாம் எண்ணுறாங்க. நம்ம சில நேரம் 3000 தாண்டதுக்கே முக்கும். அது விட்டுருங்க, நல்லா கவனிங்க. அப்படியெல்லாம் சில நிலைமெல்லாம் வரும். 1ஆம் தேதி காலையில எவ்வளவு பிரதர், ஒரு 1800 அப்படின்னு இருக்கும். பாஸ்டிங் பேருக்கு எவ்வளவு பிரதர், ஒரு 500 ரூபா அப்படின்னு இருக்கும். இந்த கரண்ட் பில்லு கூட வராது. நம்ம சர்ச்சை பேசல. அப்போ 5 லட்சம் 10 லட்சம் 1 லட்சம் 2 லட்சம் காணிக்க வருது. அதால் நடக்கிற காரியம் என்ன? ஒண்ணுமே நடக்கல. அவங்களுக்கு அவங்களே விருந்து வச்சுக்கிட்டாங்க, அவங்களுக்கு அவங்களே கிஃப்ட் கொடுத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு அவங்களே முடிச்சுக்கிட்டாங்க. கொஞ்சோண்டு மீதி இருந்துச்சு, அதை கோர்ட்ல வக்கீலுக்கு கொடுத்து கதையை முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு கேஸ் இல்லாம ஒரு தேர்தலும் கிடையாது. நான் சொல்றது எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன் அல்ல, சிஎஸ்சி நடக்கிற எலெக்ஷன். கேஸ் இல்லாத எலெக்ஷனும் கிடையாது, கேஸ் இல்லாத வெற்றியும் கிடையாது, ஜட்ஜ்மெண்ட் இல்லாத தலைவர்களும் கிடையாது. முழுக்க 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 யார்தான்? அதனால சொன்னேன், கொஞ்சம் காசு இருந்துச்சா கடைசி எங்க கொடுத்து முடிச்சோம்? வக்கீலுக்கும் கோர்ட்டுக்கும் கொடுத்து என்ன பண்ணிட்டோம்? ஃபைனல் க்ளோஸ், முடிச்சாச்சு. நீங்க எல்லாம் ஒரு மாதிரியே பாக்குறீங்க. அப்படிதான் அப்படிதான் ஓடுது, அப்படிதான் ஓடிட்டு இருக்குது. கர்த்தர் சொல்றார், அப்போ என் கனியை நான் யார்கிட்ட காமிக்கிறது? என் கனி யார்கிட்ட காமிக்கிறது? மற்றவங்க தானே காமிக்க முடியும், மற்றவங்க தானே பிரயோஜனமா வாழ முடியும். அப்ப மற்றவர்களோடு உறவு இல்லாம உங்க வாழ்க்கையில பரிசுத்தமும் இல்லை, தேவனோடு இருக்கிற உறவை எடுபடாது. அப்ப மற்றவர்களோடு தான் வாழ்றோம். இங்கதான் நம்ம ஒளியா இருக்கிறோம், இங்கதான் நம்ம என்னவா இருக்கிறோம்? உப்பா இருக்கிறோம், கம்மியா தான் இருக்கிறோம். ஒரு இருட்ட போக்குற எத்தனை வெளிச்சம் போடுறாங்க, ஒரு தெருவுல எத்தனை டியூப்லைட் போடுறாங்க கவர்மெண்ட்ல? வீட்டுக்கு 2, தெருவுக்கு 4, அவ்வளவுதானே. அதுக்கு மேல கிடையாது இல்லையா? அதுக்கு மேல கிடையாது, அவ்வளவுதான், அது போதும். உப்பு எவ்வளவு பிரதர்? கொஞ்சம் தான். பிரியாணிக்கு சமையல்கார் எழுதுறார், 25 கிலோ அரிசி, 50 கிலோ மட்டன், 40 கிலோ உப்பு. அப்படியா? அது 1 கிலோ 2 கிலோ தான். அது கொஞ்சம் தான் இருப்போம். ஆனா நம்ம இல்லைன்னா சுவை கிடையாது. அதுதான் தேவன் கொடுத்த வாழ்க்கை. அப்ப கர்த்தருக்குள்ள வாழ்றேன் பேர் வழின்னு நீங்க உங்களை நீங்களே ஒதுக்கிக்கிறதோ, உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கிறதோ, எங்கேயோ ஓரமா நான் உண்டு என் வேலை உண்டு இருந்தீங்கன்னா அது தேவன் விரும்புகிறது அல்ல. மற்றவர்களோடு இருக்கிற உறவின் அடிப்படையில் தான் கனி வெளிப்படும். அந்த உறவின் அடிப்படையில் பரிசுத்த வாழ்க்கை வெளிப்படும். அந்த உறவின் அடிப்படையில் தான் நான் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்க முடியும். அந்த உறவின் அடிப்படையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். நான் உண்டு என் வேலை உண்டு நீங்க இருக்க முடியுமா பிரதர்? முடியவே முடியாது. அப்படி இருக்கிறவங்களாம் கடைசியில டென்ஷன்ல சாக தான் வேணும். தனியா இருக்கிறான் பாருங்க, எவ்வளவு வெறுப்பு தெரியுமா? என்னங்க, எவனை நம்பியும் ஒரு வார்த்தை உண்மையை பேச முடியாத ஒரு நிலை வரும்ல. மனம் விட்டு யார்ட்டையும் பேச முடியாது. அவ்வளவு பிசாசு, அவ்வளவு சத்துரு. அப்ப என்ன பிரதர்? வெரி ஹாப்பியா இருப்பீல? பேசும்போதே பேசணும். ஐயோ இவன் நம்ம சத்துருவோட தொடர்பு இருக்கிறான், இவன்ட்ட அப்ப இந்த வார்த்தை சொல்லக்கூடாது. இவன்
இவன் அந்த லிங்க்ல இருக்கான், அதனால அவன் நினைச்சு கூட அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. இப்படியே ஒரு மனுஷன் வாழ்ந்தா விளங்குவானாயா? இல்ல எவனை பார்த்தா ஒரு சந்தேகம், இவன் அவன் கூட தொடர்பு இருப்பான்ல, ஆமா ஆமா இவன் ரகசிய தொடர்பு இருக்கிறான், அந்த கள்ள தொடர்பு இருக்கிற அவன்கிட்ட நினைச்சு கூட நம்ம பேசக்கூடாது, இதை ஃபில்டர் பண்ணு. இப்படியே ஒரு மனுஷன் வாழ்ந்தா விளங்குவானா? அப்ப கர்த்தர் சொல்ற இல்லையா? சரி, அப்ப என்ன பண்றது பிரதர்? மனம் விட்டு பேசத்தக்கதான நட்புகளை, வட்டாரங்களை, அப்படிப்பட்ட ஐக்கியமுள்ள ஆவிக்குரிய தகுதியுடைய ஆட்களை நமக்குள்ள உருவாக்கிட்டே இருக்கணும். எதுக்கு பிரதர்? வசனம் சொல்லுது, பரிசுத்த ஐக்கியம். அந்த ஐக்கியம் பரிசுத்தத்தை நோக்கி நம்மள என்ன செய்யுது? வளர செய்கிறது. அதுதான் ஆண்டு சபை கூடி வருது எல்லாத்தையும் வச்சார். சபை கூடி வருதலுக்குள்ளே யோசிச்சு பேச வேண்டியிருக்குன்னு என்னத்தை பேசுறது? இது என்ன பிரதர்? இப்படியே ஒரு கட்டம் போய் நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு சொல்றான் பாத்தீங்களா? அவெல்லாம் இந்த நிலைக்குள்ள வந்துதான் வந்திருப்பான். ஆனா அது நமக்கு ஆசீர்வாதமானது அல்ல. அதுக்கேற்றபடியான ஆட்களுக்குள்ள என்ன செய், உன்னுடைய காரியங்களை நகர்த்து என்பதுதான் அர்த்தம். ஆண்டவரை கர்த்தர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, மற்றவர்களோடு உறவில்லாம ஒண்ணு பண்ண முடியாது. ஊழியம் பண்றோம் பிரதர், ஜனங்களை போய் சந்திக்க ஊழியம் பண்றது? ஆன்லைன்ல உட்கார்ந்து இருந்துட்டு பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் இன்ஸ்டாவிலையும் போட்டுட்டு இருந்தா ஊழியம் பண்ண முடியுமா பிரதர்? போனோம், தேடி போனோம், ஒரு ஆத்மா தேடி வருது, அதுக்கு டைம் கொடுக்கணும். இப்ப அந்த பிள்ளை அந்த வார்த்தையை சொல்லி ஒருத்தங்கிட்டையும் அழுதுருக்காது என்ன தவிர. நான் நல்ல பிள்ளைன்னு அழுக என்கிட்ட மட்டும் தான் அந்த பிள்ளை அழுதுருக்கும், வேற யார்ட்டையும் அழுதுருக்காது. அழுதுச்சுல, அப்ப அதுக்கு ஒரு இடத்த நான் கொடுக்கணும்ல, அதுகிட்ட நான் போய் பேசணும்ல, அதுகிட்ட நான் அன்பு பாராட்டணும்ல, அதை எப்படியாக தூக்கி கொண்டு வந்து ஒரு நல்ல நிலையில உட்கார வைக்கணும்ல. அது எம்எல்ஏ விழுந்த கடமை தானே. இப்ப அந்த பிள்ளையை சந்திக்கணும்னா அடுத்த கடத்துக்கு கொண்டு போனா, நான் ஒரு 4 தடவை இங்கிருந்து போனோம், எங்க போனோம் 4 தடவை போனோம். அப்பதான் அந்த ஆத்துமாவை ஆண்டவர்கள் என்ன செய்ய முடியும்? நடத்த முடியும். அப்ப நல்லா கவனிங்க, எப்பவும் நம்முடைய நிலைமை நம்மை தனிமைப்படுத்துவதாதான் அமையும். ஏன்னா சுற்றில் இருக்கிற எல்லாம் ஆண்டவதான் சொன்னா, நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத, நம்புவதற்கு அவன் ஏமாத்திரம் அப்படித்தானே சொன்னாரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நீ அவளோடு ஐக்கியமாருன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் உன் சத்துருவை என்ன பண்ணுன்றாரு? நேசின்றாரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் சத்துருவ சிநேகி, சத்துருக்காக ஜெபம் பண்ணுன்றாரு. அப்ப பிரதர் இப்படிதான் இருப்பான். அதுக்கு நடுவில் உனக்கேற்றபடியான ஆட்களை செலக்ட் பண்றது உங்க கையில இருக்கு. அவன் மாற மாட்டான். உலகம் இப்படிதான் இருக்கும். எதுவரை பிரதர் மரிக்கிறவரும் உங்களுக்கு ஒவ்வொரு காலம் ஒரு அனுபவம் வரும். படிக்கிறீங்களா? இப்போ ஒரு அனுபவம் இருக்கும். வேலைக்கு போகும்போது இன்னொரு அனுபவம் வரும். குடும்பமாய் கட்டப்பட்ட பிறகு இன்னொரு அனுபவம் வரும். வயசான பிறகு ஒரு அனுபவம் வரும். 50 தாண்டும் போது ஐயா நமக்கு யாருமே இல்லைன்னு ஒரு அனுபவம் வரும். என்னங்க வீட்டுக்குள்ளதான் இருப்பீங்க, ஆனா யாரும் இல்லைன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். இதெல்லாம் கடந்துதான் வரணும். அப்ப பிரதர் இதெல்லாம் வரத்தானே செய்து விட்டுலாமா பிரதர்? விட முடியாது. உன் உறவு மற்றவர்களோடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப கண்ண மூடலாம், ஜெபிக்கலாம், அப்படி இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாம். தேவன் அதுதான் பேசுறார். இந்த நிலை வருது, இந்த எண்ணம் வருது, இப்படிப்பட்ட சூழ்நிலை வருது, எவ்வளவு இடத்துல நாங்க வஞ்சிக்கப்பட்ட நிலையில் இப்படி நிக்கிறோமே, பரவாயில்ல, அப்படிதான் இருக்கும் உலகம். ஆனா அதுக்கு நடுவில் நீ மனிதர்கள் நடுவில், மற்றவர்கள் நடுவில் உனக்கு ஒரு உறவு இருக்கிறது என்பதை நீ மறந்து போகாத. அதுக்கு நடுவில் என்ன செய்யற, எப்படி செயல்பட போற, அது எல்லாமே மற்றவர்களோடு இணைந்த ஒரு வாழ்க்கை தான் என்பதை மறந்துடாத. கர்த்தர் உங்களோடு இந்த வார்த்தைகளை கொண்டு பேசி இருக்கிறார். ஆலய ஆராதனைக்கு வருவதற்கு ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடிதான் தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு இடைப்பட்டார். தேவன் உங்களோடு இந்த வார்த்தையை பேச சொன்னதுனால மற்றவர்களோடு இருக்கிற ஒரு ஐக்கியத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பேசியிருக்கிறேன். நீ தனித்தவன் அல்ல. உனக்குன்னு ஒரு குடும்பம், உனக்குன்னு ஒரு சபை, நீ வாழ்றதுக்குன்னு ஒரு சமுதாயம், நீ வாழ்றதுக்குன்னு ஒரு பட்டணம், நீ தொழில் செய்வதற்குன்னு தொழில் உடைய தொடர்புடைய நிறைய பேர், ஓ வேலை தொடர்புடைய நிறைய பேர், ஓ படிப்பு தொடர்புடைய ஒரு கூட்டம், அதுக்கு நடுவில் தான் நீ இருக்கிற. அவளை விட்டு நீ எங்கேயும் ஓட முடியாது, ஒளிய முடியாது. ஆனா அவளோடு இருக்கிற உறவுல உன்னுடைய ஐக்கியம், உன்னுடைய செயல்பாடு, உன்னுடைய காரியம் எவ்விதமா இருக்கிறது உணர்ந்து கொள். இன்னைக்கு ஆண்டு இடத்துல ஒப்புக்கொடு, ஆண்டு இடத்துல ஐக்கியப்படு. ஐயா இன்னைக்கு உண்மையாகவே நீ சொல்லி இருக்கிறீரப்பா, உமக்கு பிரியமான மனுஷரால் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு மனுஷனாக, மனுஷியாக என்னை மாற்றும்.
அந்த உணர்வு உங்களுக்குள்ள வரட்டும், அந்த காரியம் உங்களுக்குள்ள வரட்டும். இன்னைக்கு தேவன் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். அந்த உறவுல சரியான நிலை, சரியான கனி கொடுக்கிற வாழ்க்கை, சரியானது ஒரு காரியம். ஐயா சத்துரு இருக்கிறானே, அவனை பத்தி கவலைப்படாத, அவனை பத்தி கவலைப்படாத. சத்துருக்கு உதவியாளராய் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல பிரதர், அவனை பத்தி கவலைப்படாத. நீ விதைக்கிறோம் என்று நினை, நீ நீதியை விதைக்கிறோம் நினை, சமாதானத்துக்கு ஏதுவான நிலையில விதைக்கிறோம் நினை. அப்படி ஒரு நல்லவளாக கனி கொடுக்கிறவளாக வாழ்க்கையை உறுதிப்படுத்திக்க. தேவன் அதற்குரிய ஆசீர்வாதத்தை, தேவன் அதற்குரிய பலனை உனக்கு பரத்திலிருந்து அருளி செய்கிறவராய் இருக்கிறார். ஷபாலா ஹுர்மனா கசி தேவ மகிமாத்தன் மர்கதுனா சிவத்தன் கரோத்யாசி. இன்னைக்கு வந்து உம்முடைய பாதத்தில் நிற்கிற பிள்ளைகளுக்கு ஆட்சிபிக்கிறோம். கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பீராக. தேவன் அவர்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராக. இந்த சத்திய வார்த்தையின்படி வாழ பலன் தருவீராக. மற்றவர்களோடு இருக்கிற உறவுகளை எங்கள் பிள்ளைகள் சீர்படுத்தட்டும், சரிப்படுத்தட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்பட்டும். மெய்யான நன்மைகளை காண கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலம் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.